ரபீக் சபீக் ஓடி வா சுருக்க வாடா நடந்து வந்துட்டீக்காம வா. ஓ தபிக் நான் சொல்லுங்க. வா இங்க வா சபீக் இங்க வா. அங்க பாரு நல்ல கண்ணை சிமிட்டி பாரு பொற விளங்குது. பொற விளங்குது இங்க பாப்போம். இந்த கண்ணுல விளங்குது. போடுங்க கண்ணாடியா போடுங்க. நானா நல்லா பாருங்க. முன்தூட்டு சுப்பியாண்ட நைட் பல்ப் அது. இவரு வேற சுப்பியாண்ட லைட் பல்பை பார்த்து போட்டுட்டு பொற கண்டாச்சுட்டாரு. நான் தான் சொன்னேன் நேத்தே கண்டாச்சுண்டு. இன்னும் சொல்ற பொறக்காண்டி ஏன்டா அப்ப சொல்லல? நேத்தே கண்டாச்சு சவுதில. நேத்து கண்டாச்சு எங்களுக்கு இன்றைக்கு நோம்பு. நான் போறேன் உங்களுக்கு சொன்னா விளங்காது. இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? அதுதான் நீ போற. அது காமில் நானோட சொட்ட தலை. வாங்க போ. இன்றைக்கோ நாளைக்கோ நோம்பு தானே, ஒரு வருஷம் இல்லையே. வாங்க போ போ. அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபேமிலி குரூப்ல இருக்கிற எல்லா ஃபேமிலி பிளட்ஸுக்கும் ஈத் முபாரக். சாரி, ரமதான் முபாரக். பொறைய பார்த்தாச்சு. என் 2 கண்ணால தான் நான் பொறைய பார்த்தேன். ரேடியோவுக்கு இப்போ கால் பண்ணி சொல்லியிருக்கிறேன், கொஞ்சத்தில் அறிவிச்சிடுவாங்க. இனி நோன்பு வந்தேக்கு எல்லாம் நன்மையில் ஈடுபடுங்க. அப்படி இந்த தௌபிக் பெரியப்பாக்கும் துவா கேளுங்க. மறக்காம துவா கேட்டுருங்க. ஏய் தம்பி இங்கே வா. எங்கே போகிறாய் இந்த நோம்பு மாசத்துல? சண்டைக்கு யாரோட போகிறாய்? மலாயக்காக போகல. நான் உங்களுக்கு சொன்னேன் தான் நேற்று. இப்போ அவனால கேமை கேட்குது. கேம கேக்குதா? யார் எவன் நேரு தம்பியோட கேம கேட்க? இல்ல இந்த புலிவால பழம் தான். போயிட்டு 2 தடவை மறக்காம ப்ளஸ் பண்ணு. பாத்ரூம் அந்த பக்கம்டா. அஸ்ஸலாமு அலைக்கும். அபார்ட்மெண்ட் கமிட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன மகளுக்கு வேலை வைக்கிறானா? மருமகன் மகளை கண்ணு கலங்காம பாத்துக்கோங்க மருமகன். கம் சூன். உங்களை இல்லம்மா. அடே ரபீக் கம் சூன். அங்க இருந்து பாத்ரூம்ல ஈக்கிறா முன்னாலும். இல்ல நேத்து வாழைப்பழம் தின்னு அதெல்லாம் சொல்லிட்டீக்காத. கொஞ்சம் அங்க ஆவே அப்பா இடம் இல்ல தானே. அந்த கூட்டத்துல உட்காருவே. ரபீக் சபீக். டாபிக் நானா சொல்லுங்க. உங்கள் வேலை நான் இப்ப என்னத்துக்கு இந்த டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டிருக்கிறேன்னு ஒரு ஐடியா உண்டீக்கா? நோம்பதியா தரேன். இன்னடா இவன் எப்ப பார்த்தாலும் வாங்குறதுல இருக்கிறான். கொஞ்சம் வாங்குறத விட்டுட்டு குடுக்குறதுக்கு வாடா. கொடுப்போம். இப்ப எத்தனை நோட்டு கொடுக்க போறியா? கொஞ்சம் அதுக்கு தான் நான் வந்து இருக்கிறேன். ரைட். இந்த நோம்பு வரக்கிட்டே ஆகுதுன்னு தெரியும் தானே? தெரியும். ரைட். ஏண்ட பொண்டாட்டி இந்த தரக்க காதை திருவி சொல்லிட்டா இந்த நோம்புக்கும் மாடாவ வாங்கமே. நான் இது நோம்பு பெருநாள் அஜி பெருநாள் இல்ல. அடே பெருநாளே இது இருக்காத. நோம்பே என்ன ஸ்டார்ட் ஆகல. அவங்களுக்கும் நோம்பு பெருநாள் அஜி பெருநாள் எரும மாடு. 14 வருஷமா எல்லா நோம்புக்கும் செலவு எந்த தலையில தான் கெட்டுறீங்க. உங்களுக்கு சம்பாரிச்சு போட்டே எந்த முடியெல்லாம் பழுத்துட்டேன். அவங்களுக்கு தான் பீனசிக்கே. நானா சும்மா எரிடா வாயில ஏதாவது வந்துருமேட. நோம்பு மாசம் சைத்தானா கட்டி போடுற மாசம். அதனால என்ன பொண்டாட்டி இப்ப சொல்லிட்டா டைய தலையில அடிங்க, செலவு உங்களோட தம்பி மகளை தலையில அடிங்க. எந்த வருஷமே நீ அதானே? இல்ல எந்த வருஷமே நாங்க 3 பேரும் சேர்ந்து செய்யறது. இப்ப நோம்பு வந்தா நன்மை நலவு விஷயம் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி கொஞ்சம் செலவும் வரும். செலவுக்கு தான் நான் லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கிறேன். இந்த லிஸ்ட்ல இருக்கிற செலவுல முதலாவது செலவு தான் இந்த சைத்தான் பொட்டியை மூடுறதுக்கு ஒரு புடவை வாங்கணும். இது என்னதுக்கு நான் புடவை வாங்கிட்டு பழைய சாரம் ஒன்று தாரம் எடுத்து மூட்டினா மூடி வேலை முடிஞ்சு. அப்படி பார்த்தா இந்த சாரத்தை கழட்டி தான் போடும். நீ உடுக்கிற முழுக்க பழைய சாரம் தானேடா. ஒரு சாரத்தை ஒரு மாசத்துக்கு போட்டுட்டு பழைய சாரம் செலவை குறைக்கிறதுக்காக சொன்னேன். நான் அதுக்கண்டு சாரத்தை கழுவாம போடுவியா? ஒரு சாரம் 2 வாங்கி தொலை. சரி நான் அதே லிஸ்ட்டுக்கு போடுங்க. பெருநாளுக்கு எடுப்போம். உட பொண்டாட்டி கிட்ட வாங்கி கேளு. எனக்கிட்ட கேட்கிறேன். நான் இதே என்னமோ உட பாசையில போட்டு வச்சு அது கொஞ்சம் இருங்க. லைட் நோம்பு வந்தாலே இந்த கம்மையில இருக்கிற ஆக்கள் புற பாக்குறேன். எங்கட வீட்டுல லைட் போட்டிக்கான்னு தான் பாக்குறேன். அப்படித்தான் கண்டுபிடிக்கிறேன் பெருநாள் நோம்பு வந்துண்டு. அப்ப அங்க ஒரு பல்ப போட்டு வச்சு 50 தடவை கத்துவாரு. கரண்ட் போகுது. இனி கரண்ட் பில்ல நான் தான் கெட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற மனுஷனுக்கு தான் அதெல்லாம் வழங்கும். பேசாத பிரஷர் எனக்கு. அப்புறம் நோம்பு வரும்போது போயிட்டு சேர்ந்துருவேன். சொர்க்கம் கிடைக்கும். அது நோம்புல போனாடா. நோம்புக்கு முதல் அனுப்பி வைக்க பாக்குறான். இப்ப அதனால அந்த செலவை குறைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது எனக்கிட்ட. ரபீக் சபீக் ஏதோ மகளோட கல்யாணத்துக்கு போட்ட லைட் அப்படியே இருக்குது. நாங்க சுவிட்சை மட்டும் தான் போட. அப்போ அந்த செலவு முடிஞ்சு. அடுத்தது ஒட்டரை
இந்த ஒட்டரை அடிச்சு 4 வருஷம் கடைசியா நான் தான் ஏறி அடிச்சேன் உளுந்தன் இது புடைச்சு கொண்டேன் அதுவும் யாரும் அடிக்கல பேசாத சில்மியா கதை எனக்கு டென்ஷன் ஆகும் அந்த ஒட்டரை அடிக்கிறதோட வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிரும் பெயிண்ட்டுக்கு ஒரு 35,000 போடு சரி அப்ப இப்படி செய்யாம நானா இந்த விஷயத்தை நான் பாரம் எடுக்கிறேன் நான் அடிக்க தாரம் பெயிண்ட் நீ பெயிண்ட் அடிக்கிற லட்சணம் எனக்கு நல்லா தெரியும் இவனுக்கு வெளியே போயிட்டு பெயிண்ட் அடிக்க சொன்னா அடுத்த ஒரு தாப்ப ஒட்டிக்கிறது அதுக்கும் அடிச்சான் அந்த அடுத்த ஒரு மனுஷன் நாங்க அடிக்கிற பெயிண்ட்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சல்லியில போயிட்டு அடுத்த வீட்டுல பெயிண்ட் அடிச்சிட்டு நீ நோம்பு வருதுன்னா வீட்டுக்கு தமிழ் எல்லா பெயிண்ட்டுக்கும் அனுப்பியா வீட்டுக்கு போயிட்டு பெயிண்ட் சரி பேசவான அதோட அப்படியே இந்த சோட்டிஸ் இவனோட எனக்கு பேச விருப்பம் இல்ல ரஃபீக் நீ எடு சம்சா பத்தி வாங்கிக்கோ சம்சா பொறுப்பு நீ எடு வஸ்தோல் பொறுப்பு நீ எடு கட்லெட் பொறுப்பு நான் எடுக்கிறேன் இப்படித்தான் தௌபிக் நானா இப்ப சம்சா பொறுப்பு நீ எடுன்னு எனக்கு சொல்ற மாதிரி இல்ல நான் சம்சுடின் நானோட பேசினா சம்சா பட்டியெல்லாம் விலை கூடி எங்கடா பக்கீர் நான கிட்ட சொல்லி பிஸ்கட் பவுடர் கொஞ்சம் எடுத்து கட்லெட்டை பொறிச்சு தின்னு கட்லெட் ஒரு வாயில முடிஞ்சிடும் 2 3 4 5 கட்லெட் போயிட்டு கொண்டிருக்கும் இஃப்தார் டைம்ல அப்புறம் நீ அடிப்படுவா எனக்கிட்ட கட்லெட் திண்டு போனா சரி அதை பார்த்து கஞ்சி பொறுப்பை நான் பார்த்துக்கொள்றேன் கஞ்சி பள்ளியில சும்மா தருவாங்களே அப்ப கஞ்சி பக்கெட் வாங்குற பொறுப்பு நான் வச்சுக்கொள்றேன் ஆக மொத்தம் எல்லா செலவு கூட்டி கழிச்சு பார்த்தா 1332,000 1,30,000 பரவாயில்ல எத்தனையோ லட்சம் இருக்குது 2 பேரும் 50-50 பிரிச்சு எடுத்துக்கோங்க மேனேஜ்மெண்ட் பொறுப்பை நான் பாக்குறேன் அது உங்களுக்கு தரையில இந்த வயசுல மூத்தவன் 4 விஷயத்தை பார்த்தவன் 4 விஷயத்தை பார்த்தவனுக்கு தான் அதெல்லாம் செய்யும் ரமதான் கரீம் சபி கொஞ்சம் நீங்க எங்கடா வரட்டும் கம்சூன் டி கம்சூன் வாரேன் பிக்கிது பூமி எல்லாம் கம்சூன் சொல்லு என்ன தேவைண்டு அரிசி சொன்னீங்களா அரிசி போடுங்க சபிக் என்ன அரிசி கேட்பேன் கீரி சம்பா சொல்லுங்க கீரி சம்பா விலை கூடி பாஸ்மதி பேசமதி போடாங்கி உட்காரு இந்த பாஸ்மதி எல்லாம் மானம் நாட்டரிசி எடுங்க விலக்குறவாகவே விலக்குறவானது எடுங்க அதுக்கப்புறம் இந்த மரக்கறி என்ன மரக்கறி லிஸ்ட் கொடுத்திருக்கீங்க கோழி எல்லாம் என்ன மாதிரி கோழி எடுங்க நாட்டு கோழியா சரி மரக்கறி முடிஞ்சா பழத்தூர் ஏதாவது நல்லா பார்த்து எடு புளி வாழைப்பழம் புளி வாழைப்பழம் வானா சீனி வாழைப்பழத்துல எடுங்க அதோட இந்த பப்புளுக்கா எடுங்க பப்புளுக்கால தான் நல்லா போகும் எனக்கு நிக்காம போதாது உங்களுக்கு போதாவா பப்புளுக்கா வானா பப்புளுக்கா எனக்கு மட்டும் எடுங்க அவனுக்கு வானா அதோட கொஞ்சம் என்ன கதை சொல்லுவாங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொள்றேன் நான் சரி இந்த குடும்பத்துல இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் எனக்கு பெனஞ்சி தின்ன தயிர் வேணும் அவனுக்கு பெனஜான் சீனி போட்டு அடிச்சா நல்லா சோத்துல போட்டும் அடிக்கலும் அதனால நல்ல விலக்குறவான தயிர் சத்தியம் எடுங்க ஏண்ட ராபிமாக்கு என்ன வேணும் லூடோ கார்டா ஏன் உங்களோட மாப்பிளோட காம்பரல் உட்காந்து விளையாடவா மரமான் சிண்ட ஜோக்கொண்டு சீரியஸ் எடுக்க வேணாம் சூடாய் பலூடா பெட்டி ஒன்று எடுக்க சொல்லு ஐயோ பலூடா பெட்டி எல்லாம் என்னத்துக்கு ரோஸ் வாட்டர் எடுத்து தண்ணியில கரைச்சா பலூடா ரெடி வருஷ காலமா கம்சூன் அப்படித்தான் அதுக்கு பலூடா செஞ்சு தரேனா ரைட் எல்லார்கிட்டையும் கேட்டனா என்ன மருமகன் கிட்ட கேட்கல மருமகன் நீங்க சொல்லுங்களே உங்களுக்கு என்ன வேணும் மாமா எனக்கு கதவுக்கு ஒரு பூட்டு ஒன்று எடுக்கணும் மாமா பூட்டு என்ன மருமகன் வீட்டோட மாப்பிள்ளை இல்ல ரூமோட மாப்பிள்ளை மருமகன் சின்ன ஜோக் தெரிந்தானே சரி நீங்க பார்த்து எடுங்க என்ன நிக்கிறது கொண்டு வேணும் என்ன ஸ்டூலா இல்ல கோபி தூள் ஐயோ இவனுக்கு வேற உனக்கு டாக்டர் கிட்ட கொண்டு போய் மறந்து இருக்கணும்டா கோப்பி தூள் இல்ல சரி கோப்பி தூள் எடுத்து வாங்க ராவக்கி கிரம் அடிக்க போல குடிச்சு அடிக்கலுமே கம்சூன் வேலை போல ஓய் நீ இந்த வீட்டுல யார் வேலை செய்யறா இல்ல நான் தானே செய்யணும் சமைச்சு கொண்டிருக்கிறேன் ஏன் கம்சூன் ராபிமா ஆக்கலையா கல்யாணத்துக்கு முந்தி மட்டும் அவள் என்ன ஆக்கியா கிழிச்சா அவள்கிட்ட மாப்பிள்ளைக்கு சேர்த்து நான் தான் ஆக்கி கொண்டிருக்கிறேன் கேட்கட்டும் அப்படியே ஒரு ரோசம் வரட்டும் வந்து மாப்பிள்ளைக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா மூடிப்படுற கதை ஒன்று பார்த்து எடுக்கணும் போல சின்ன சிறுசு விளையாட்டு புத்தி இனி கம்சூன் கையெடுங்கப்பா கை பயிர போகுது சரி கம்சூன் என்ன வாசம் பலமாய்க்கு என்ன கறி ஆக்குறீங்க இன்னைக்கு கோழி தான் ஐயோ இந்த நாளும் இந்த செத்த கோழியே ஆக்கி தின்னு தாரீங்களே கம்சூன் எனக்கு பொருள் என்ன உயிரோடு இருக்க கோழி ஆக்கியலும் கோழி நல்ல மில்ல உடம்புக்கு ஹெல்த்துக்கு பேட் கோழிக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கிறாங்கப்பா இப்ப அதுக்கு என்ன செய்யலனா இந்த கோழியை ஓரத்துக்கு வச்சுட்டு நல்ல வாய்க்கு ருசியா கிளவல்ல மீனாக்குங்க கண்ணுக்கு நல்லது
போட்டு கண்ணாடி போட்டு போங்களே. சரி இந்த கம்சூன் நான் போயிட்டு மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு தாஜ்யத்துக்கு ரெடி ஆகுறேன். அதுக்கு உங்களோட தம்பி வரணுமே வெளியே. ரபிக்கு இன்னும் கக்ஸலையா? நேத்து ராவு போனவனே இன்னும் போய் கொண்டு தான் இருக்கிறான். சரி பரவாயில்ல, நான் வெளி பைப்புக்கு போறேன். பருப்பெல்லாம் கொட்டிக்குது. பார்க்கவே இல்லையே. சும்மா என்ன கறி? மீன் மீனா? இல்ல ரம்பா. பப்படம் எடுக்குவா? பல்ல வளர்க்கணும் கல்ல இல்ல வளர்த்திக்கிறான் வளர்ப்பு. சமைக்கிறதே பெரிய வேலை, சும்மா காய்ச்ச கொடுத்து கொண்டு அம்மா அம்மா என்ன இன்னைக்கு என்னம்மா ஆக்கிக்கிறீங்க? மீனும் கோழியும். மீனும் கோழியுமா? அப்புறம் மீனும் கோழி தின்ன மாட்டா, இறைச்சிதான் தின்னுவாருன்னு உனக்கு தெரியும் தானே? அப்படி என்ன நீ வந்து ஆகடி பாரு, நம்ம கோச்சு கொண்டு சத்தம் விட்டாரு. மீன் போ. சும்மா போமா. ரேடியோல கேக்கு தானே சாரு முடிய போது வாங்க சொல்ல போறாங்க. டக் டக் எடுத்து தின்னுட்டு தண்ணியா குடிச்சு நீயே தருவீங்க. நல்லா பவுல் நேரம் தின்னுங்க, இல்லாட்டி பகல் நேரம் சொல்லுவீங்க பசிக்குது தண்ணி குடிக்கல. அடிக்கிற வெயிலுக்கு டீஹைட்ரேட் ஆகும். தண்ணி வேலை நல்லா குடிந்தா சபிக் வெயிவே சபிக் போன உட புள்ளைய உனைய பார்த்தா கெட்டு போறான். உட்காரு வா, அதுக்கு தான் எழுப்பி வாரான். பாஸ்மதியா? ரோஸ்மதி. ஏன் பாப்பா சாப்பிட்டா கத்தாம என்ன செய்ய? உமா நீங்க வச்ச வேலைக்கு நேரத்தோட தின்னுட்டு போயிட்டு சாரியத்தை வச்சுட்டு படுத்துட்டா சார் செஞ்சுட்டு. எனக்கு அவை இல்லாம சோறு தொண்டைக்குள்ளியால இறங்காது. சாப்பாடு போடு போடு. நானும் டாபிக் தானா இச்ச நாள தின்னோன் மட்டும் கொண்டு தான் ஐக்கிறேன். ஆனா கஷ்டம் ஐக்கி. ஏன் புளி வாழைப்பழத்தை தின்னுட்டு இஷ்டப்பட்டு தின்ன பாக்குறான கஷ்டம் ஐதுன்னு சொன்னாலும் விளங்குது இல்லையே டாபிக். சோறு போட வேணும். சோற போடுமா, சோற போடு. என்ன செய்ய நீ? சப்பிக் நடக்க போடு. சப்பிக் போட்டாச்சு. சோறு கொஞ்சம் குறைஞ்சனா சொல்லுவீங்க. நீ சோறு குழஞ்சென்ற சோத்துல உப்பு இல்லைன்றான். எல்லாரும் ஆக்கி போடுறதா சரி. நான் பால் சோறு சாருக்கு கிருபத் செஞ்சோ தெரியா? சாருக்கு எவனாவது கிருபத் செய்வானாடா மோடேனே? இல்ல சரி, எனக்கு அந்த கிளம்பு காலத்துல என் வாயில ஏதாவது கேட்டுக்கொள்ளதான் பாக்குறீங்க. சார் நேரமும் நிம்மதி இல்ல. அந்த அடம் அந்த ஆடத்தை நல்லா ஊத்திட்டீங்க. தப்பு. இந்த ராபிமா உங்களோட வரீங்க ரூம்ல இருக்கிறாரு. ஏன் அவருக்கு காலையில இங்க வந்து தின்றதுக்கு இன்னும் ஓனோட உட்காந்து தின்றதுக்கு அவர் அன்ஈசி ஆயிட்டான். பாத்தியா பாத்தியா, நீ தானே விசாரிச்சாய். நல்ல மாப்பிள்ளை, நல்ல மனுஷன், நல்ல மகன் பாரு. அன்ஈசியா நீ எடுத்துட்டே. நான் அவரை தின்ன போறேன். அவரோட மாப்பிள்ளைய தேடினா டாபிக்னா ரூமோட மாப்பிள்ளைனா அந்த புரோக்கர்மெண்ட்ஸ் காட்டினா அதை விட்டு போட்டு சரி போட்டீங்க. தின்ன டக்கு அவர் இறைச்சி கேட்டு இறைச்சி வாப்பா கொடுக்கணும். கோழி மீன் ஆக்கி கொடுத்தா சரியா? ஏன் கோழி நஞ்சா மீன் நஞ்சா? வெளியே வராது. இப்படி பேசி சரி வராது. அவனுக்கு அறிவு வராது. கண்ணத்துக்கு ரெண்டு குடுத்து வர டாபிக் நானா கூல் டவுன் சார் டைம் தின்னுங்க. எங்க தின்ன விடுறான்? எனக்கு இறங்குதா சாப்பாடு? ஏதோ நேத்து கம்சன் மைனு கோப்பி ஊத்தி தர போயிட்டு இன்றைய கொஞ்சம் சாரி செய்யறேன். பாவம் நல்ல ஈக்கணும். அவங்க ஏழாண்டாம் ஊத்தி தந்தான். அந்த கோப்பிக்கு தான் நான் உளுந்தன். ரைட், நீயத்தோட வச்சுக்கோங்க. அவன் நீயத்தை வைக்கிறவ தெரியா ரூமோட மாப்பிள்ளையோட. நபைத்து சௌமகதீன் அன்னதாயி கர்னி ரமதானி ஹாதி சனதி லில்லாஹி தஆலா. என்னடா இப்ப நாங்க பல வருஷத்துக்கு பிறகு தலையெடு சரியா, பல வருஷத்துக்கு பிறகு நாங்க வீடியோ போட்டிருக்கிறோம். மிஷினால் புட்டு பண்ண சுட்டி எனக்கு கொஞ்சம் எப்படி வந்திருக்கோ தெரியா டச்சுட்டு பட்டுட்டு மன்னிச்சுக்கோங்க. நோம்புடைய மாதம், புனிதமான ஒரு மாதம், மன்னிச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் புடிச்சுக்கோங்க, போயிட்டு வா. சரி ஆயிட்டா நீங்க மன்னிச்சுக்கோங்க. இது போற வீடியோ 299 கேல இருக்கே, அது 300 கே ஆகிடுது. சரியா? சரி, வேற என்ன சொல்லணும்? வேற இந்த வீடியோ அசாத் நேரத்தோட எடிட் பண்ணி போடணும். அது கட்டாயம் சொல்லணும், போடுவோம். வேற வெரி சூன் ஆதில் வந்து